Hi guys, welcome to the channel. நாம இன்னைக்கு Micromax in series-ல இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்க Note1 and 1B இந்த மொபைலோட full specification என்னென்ன மாதிரியான கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸர் வந்து புதுசாக நியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் என்ன மாதிரியான வேரியண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பவர் பேக்கான ரெண்டு மொபைலோட அவங்க ரீஎன்ட்ரியை கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க ரெண்டு மாடல் என்னென்னா இன் 1B இன் Note1 அப்படின்னு ரெண்டு மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இதில் மேஜர் டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் என்னென்னா MediaTek Helio G35 வந்து இன் 1Bயில் கொடுத்துருக்காங்க, இன் Note1ல் வந்து MediaTek Helio G85 வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் கேமராவில் டிஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கலர்னு பார்த்தீங்கன்னா Note1ல் வந்து ரெண்டு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, க்ரீன் அண்ட் ஒயிட்டு. ரெண்டுமே வந்து எக்ஸ் மாடல் டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் இன் 1Bயில் பிளாக், க்ரீன் அப்புறம் மிக்ஸ்டு வெர்ஷனில் மொத்தம் 3 கலர் வந்து வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. டிசைனில் அவங்க முன்னாடி பண்ண தப்பே தான் மறுபடியும் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி சைனாவோட எல்லா பிராண்டையும் ரீபிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இவங்க மேலே அதிகமாகவே இருந்துச்சு. இந்த முறையும் வந்து ஆனரோட மாடல் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்த எக்ஸ் டிசைன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்தாலே தெரியுது ரீபிராண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ மாடலில் அவங்க காப்பி பண்ணாமல் இருந்தாலே போதும். அடுத்ததாக டிஸ்பிளேவை பற்றி பார்ப்போம். இன் Note1ல் வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல் HD 6.67 இன்ச்சஸில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குற டிஸ்பிளே தான். குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மூவி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். மைக்ரோமேக்ஸ் இன் 1B மாடலில் 6.52 இன்ச்சஸில் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் இந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு ஏற்ற டிஸ்பிளே தான். அடுத்ததாக கேமராவை பற்றி பார்ப்போம். கேமராவை எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மைக்ரோமேக்ஸ் இன் 1Bயில் 2MP டெப்த் சென்சாரும் 13MP பிரைமரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமராவில் இவங்க கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே Note1ல் 5MP வைட் ஆங்கிள் கேமராவும் 48MP பிரைமரி கேமராவும் 2MP மேக்ரோ லென்ஸும் 2MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மாடல்லையும் ரெண்டு விதமான ப்ராசஸரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன் Note1ல் வந்து G85 ப்ராசஸரும், இன் 1Bயில் வந்து MediaTek Helio G35 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கேமிங்க்கு ஏற்ற ப்ராசஸர் தான். நான் பட்ஜெட்டில் மொபைல் வாங்கணும், கேமிங் பர்ஃபார்மன்ஸும் அதேமாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Note1 G85 நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல்லையும் காமனாக 5000 mAh வந்து ரெண்டு மாடல்லையும் கொடுக்குறாங்க. அது கூடவே 18 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க, C டைப் சார்ஜரு. ஸோ அடுத்ததாக டிவைஸோட ஸ்டோரேஜை பற்றி பார்ப்போம். இன் Note1ல் 4GB + 64GBயும் 4GB + 128GBயும் ரெண்டு வேரியண்ட்டில் வந்து இந்த மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து 11,000லையும் 13,000லையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே மைக்ரோமேக்ஸ் இன் 1Bயில் 2GB + 32GBயும் 4GB + 32GBயும் ரெண்டு வேரியண்ட்டில் இந்த மாடல் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 7,000 + 8,000ல் வந்து இந்த மாடல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாடல் மொபைல்ஸை ஃப்ளிப்கார்ட்லேயும் அவங்களுடைய அஃபிஷியல் சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸோட ரீஎன்ட்ரி வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த மாடல்லையும் எந்த கம்பெனிலையுமே கொடுக்கல. ஸோ வந்து அவங்களுடைய என்ட்ரியே பயங்கரமாக இருக்குது. இந்த ரெண்டு மாடல் மட்டும் இல்லாமல் வரப்போகிற வீக்ஸில் அவங்க வேறு மாடலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓவராலாக இந்த மொபைலை பற்றி சொல்லணும்னா நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வாங்கி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.